வணக்கம் முறை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்டா வீடியோ எதுவுமே கண்டென்ட் கிடைக்கல. அதான் எங்களோட ஊருக்கு வந்து நாங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் இப்போ இந்த நோண்டியாக போடும். என்ன செய்யலாம், கண்டென்ட் இல்லை இதாக எடுக்கலாம்டா. பழைய வீடு ஒன்று இருக்குது, இதில் பனைமர கூட ஒன்று இருக்குது. சரி பாப். வணக்கம் முறை இன்றைக்கு எங்களோட ஊரை பற்றி நாங்கள் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். ஊர் டூர் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா இதில் ஒரு வீடு இருக்குது, பழைய காலத்து வீடு. இந்த வீட்டை பற்றி பெரிய கதை இருக்குது. என்ன கதைன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய பேர் குடும்பமாக இருந்துவையா, அவே ஒரு கடைசியாக ஏதோ பிரச்சனைகளை தூக்கு போட்டு முழு குடும்பமாக அப்படியே செத்து போட்ட மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. அதனால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வேறு பயப்படினா பேர் இல்லாமல் ஆகுதுன்றவ நான் இரவு வந்து உங்களுக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டி கொடுத்தேன். அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே பனைமர கூட ஒன்று கிடைக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் சின்னல இருக்க இதுக்கு போய் விளையாடுவோம், இந்த பனம்பரங்கள்லாம் பொறுக்கி தின்னுவோம். இதெல்லாம் பார்க்க நிறைய ஞாபகம் வருது. என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கலக்கிற ஐயா போகிறார். ஐயா வணக்கம். ஓமாம் மீனா இறால் மீன் எல்லாம் இருக்குது அவன்றோட. இப்படி தான் எங்களோட எல்லாருமே பம்பலாக கதைப்பினோம். எங்கே போனாலும் பம்பல் தான், ஒரே பம்பல் தான் இது. அது இவங்களோட பனைமரத்து பக்கத்தில் நிற்க நல்ல பம்பலாக கிடக்கு. இந்த பனைமரத்தை வச்சு தான் அது உருட்டலாம்டா. இந்த பனைமரத்தில் கண்டு ஊரில் அடித்து பார்ப்போம் இருக்கா. பனைமர வேரில் கிழங்கு, மரத்தில் இது போடலாம், மேலே ஓலை பழம். தம்பி வணக்கம். ஓ சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் உங்களோட வீடியோ தான் பார்க்குறோம். நாங்கள் சரி நல்லா செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். அடிக்கடி உங்களோட வீடியோ தான் பார்க்குறோம், டிவியில் போட்டு பார்ப்போம், வேலையை போட்டு வந்து. நீங்கள் இங்கே இருக்கிறது? நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தேன். ஃப்ரான்ஸோ? அங்கே மகள் போட்டு விடுவா, டிவியில் உங்களோட வீடியோ தான் போட்டு விடுவா. சரி சரி. இருந்து பார்க்குறது அங்கே நாடகம் எல்லாம் பார்க்க விட. உங்களோட வீடியோ வந்த அப்புறம் நாடகங்களும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. படம் கூடி பார்க்கல தம்பி. உங்களை பார்க்க வேலை இந்த ஊரா? ஓ நான் இந்த ஊர் தான், பக்கத்துல தான் இருக்கிறேன். இதுதான் என் வீடு, அப்பே கட்டின வீடு. இது உங்களோட வீடா? அங்கே வீடா? இது பேய் வீடுன்னு சொல்றவங்க தானே? பேய் வீடோ? யார் உங்களுக்கு சொன்னது பேய் வீடுன்னு சொல்லி? போங்க, அதெல்லாம் சும்மா இதானு தெரியுறாங்க. நாங்கள் அப்போ ஆசை அங்கே வெளிநாள் இருந்து கட்டினது தெரியும். அப்பயே கட்டினாங்க. இங்கே போய் நீங்கள் வேறவும் சான்ஸ் கிடையாது. பேய் வீடு தூக்குள்ளவங்க செத்தவையாம் இருந்தாக்கள் மாற்றி போட்டு இந்த ஊச்சினம் அப்படி தான் சும்மா கதைக்குது. சும்மா ஒரு வீடு சும்மா இந்த கதையை கட்டி விட்டுரும். ஆசை ஆசையாக கட்டினாங்க. இந்த வந்து இருக்கல தானே, அதெல்லாம் பாலா. சரி நீங்கள் பிரான்ஸ் தானே? வீடியோவில் வாரீங்களா? சும்மா வீடியோ எடுக்காங்க வாங்க. இல்லை தம்பி, இல்லை அங்கே இப்போ அங்கே தெரிஞ்ச பிரச்சனை எடுக்காங்க. நான் இப்போ போட போனேன், பிறகு தான் போடுவேன். நாங்கள் அங்கே வாக்கில் சொல்லுவோம், இல்லை வந்துட்டோம். அதை நம்ம இல்லை வாங்க சும்மா இல்லை, நான் பிறகு போடுவேன். உங்களுக்கு பிறகு தான் போடுவேன். அதனால பிறகு தான் போடுவேன். நீங்கள் போயிடுவீங்க. ஆசை தான் உங்களை வீடியோக்கு வேறு ஆசை தான் உங்களை பார்க்க வீடியோக்கு. சரி இல்லை தம்பி, அது என்ன ஊர்களுக்கு தெரியாம தானே வந்தாங்க. ஒருத்தரையும் சொல்லாம வலிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இதில் கேட்க தான் ஞாபகம் வருது. என் ஒய்ஃப் உங்களை பெரிய ஃபேன். அவள் தான் முதல்ல வந்துருந்து பாப்பா வாரம் பாருங்க வீடியோக்கள் எடுக்கிறேன். கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதான் சரி சரி. ஹலோ வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டாச்சோ? இங்கே நான் நடந்து வந்து தான். சரியோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறேன், உங்களுக்கு சரியான பிடிக்கும் இல்லை வேற? சித்தப்பா இல்லை, கொடுக்குறேன் பாருங்க. என்ன ஓ ஹாய். நன்றி நன்றியா. நல்லா நல்லா இருக்கிற மாதிரி என்ன சொல்றது? நல்லா இருக்கிறீங்களா? கேட்க போறீங்களா? சாவா சாவா சுகமா இருக்கிறீங்க? சாவா 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 கொண்டு வந்தீங்களா? என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா. சரி சரி நன்றி நன்றியா. வீடியோ பார்க்க நன்றியா. சமையல் வீடியோக்கள் எல்லாம் பிடிக்கும். நீங்க நகர வச்சு வதைச்சு கொண்டெல்லாம் இருப்பீங்க. அந்த குண்டா இருப்பார், அவரை வதைப்பீங்க. அதெல்லாம் சமையல். சரி அவ பாவம் தான், உங்களுக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரியா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு நன்றி. சந்தோஷம் நன்றி. உங்களோட உதவி உண்டு. சொல்லுங்க. அந்த நீங்க அந்த போன மாசம் ஒரு சுண்ணாதுல ஒரு சாரி கடை வீடியோ போட்டீங்க. அதுல நம்பரும் அட்ரஸ் இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. இவர்கிட்டயா? நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், பாக்கலையா நீங்க? போட்டீங்களா வீடியோல? நான் கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன் நம்பர். மறக்காம கொடுத்துடுங்க. ஆமா ஆமா கொடுத்து. கொஞ்சம் சாமான்கள் வேணும். சரி ஓகே. அவர்கிட்ட ஒருக்க கொடுங்க. சரி ஓகே. அங்க அப்பா என்ன என்ன சும்மா சாரி என்ன உண்டு? ஏற்கனவே அந்த கடையில் வாங்கி வச்சுக்கிட்டாக்கல, 4-5 சாரி வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன திருப்பி சாரி என்றீங்க? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணா கிடையாங்க விடுங்க. சும்மா உங்களுக்கு அலைஞ்சு விடுங்க. எவ்வளோ வேலை கிடக்கு? 1008 வேலை கிடக்கு. ஏற்கனவே வாங்கில கிடக்கு அந்த கடையில், 4 கடையில். என்ன எனக்கு வேலை கிடக்கு. சரியோ, இங்கே நான் திரிஞ்சு கொண்டு இருக்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். வேனம் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. எங்கே போய் துளைங்க மேச நிம்மதியை விட்டா காணும். சும்மா எங்களோட பெரிய ஆக்கி நான் கிடைக்க மேனேஜருக்கு. இதுதான் 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 நீங்கள் வீடியோ போட்டுருவீங்க தம்பி. பாரு மியூட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வீடியோ போட்டுருவீங்க. சரியோ, இவ்வளவு ஆக்கினா இங்கே வந்தா வந்து அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டான் அந்த மேசை கொண்டு வந்து காசு முழுக்க முடிச்சு போடுவாங்க. இல்லை அங்கே மலிவு தான் மலிவு தான். ஆனால் இவ்வளோ 4-5 சாரி இல்லை கேட்பா. ஒரு சாரி எடுத்தால் பரவாயில்ல. இவ்வளோ 40 சாரி இல்லை கேட்பாள்.
அதுக்கு அட்ரஸ் கேட்டு கொண்டு வந்து சரி வாங்கி துளைகிறேன் வைங்க போன வைங்க ஐயோ வைங்க உங்களை எடுத்தது முதல் பிள்ளை இதான் பிரச்சனை ஐயோ சரி இங்கே வேலையா தெரிய கிங்ஸ் கடை தெரியும் எங்கே இருக்கு அந்த கடை அங்கே இருக்கு எனக்கு நம்பரை தந்து விடுங்க ஓ அண்ணா நீங்கள் என்ன வீடியோவில் வாரீங்களா வீடியோவில் வந்தீங்கன்றானே சரியா அப்பையிலேருந்து கேட்டு கொண்டு இருந்தீங்க சரி ஓகே என்ன பிரச்சனை தானே பிரச்சனை சமாளிக்க நான் பிறகு போடுறேன் சரி ஓகே நீங்கள் எப்போ போவீங்க நான் இன்னும் ஒரு 10 நாளில் போயிடுவேன் நான் அதுக்கு பிறகு போட்டுருவேன் ஏன்டா பிரச்சனை இல்லை உங்களுக்கு தானே சரி ஓகே சரி வணக்கம் இப்போ வேறு பிரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்களா வீடியோ பார்க்குறோம் வங்காள் வீடியோ போட்டு மெலிவண்டு இவ்வளவு அதை வாங்கி இதை வாங்கண்டுப்பா எனக்கு தெரிஞ்சவங்க கிலோவுக்கு மேலே வேற போதும் போல அவங்களும் எடுத்து வச்சுருவாங்க இல்லாட்டி கூட காசு கட்டி கொண்டு போகணும் என்ன வெயில் வேற அலைஞ்சு மனசுக்கு சரியான இதாக கிடக்குது அப்பா ஓ இனி பின்னேரம் போகணும் அப்பா என்ன இது அதை கூட ஃபோன் வருது அவள் தான் அடிக்கிறாள் என்னத்தை வாங்க சொல்ல போகிறாள் தெரியா இவன் கதைக்கிறான் இவன் அடிக்கிறான் ஹலோ ஹலோ மச்சான் சொல்கிறா மச்சான் என்ன எடுத்துக்கிற சொல்லு இது மச்சான் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறியோ ஓ நான் சும்மா இருக்கிறேன் நீ நான் இருக்கிறேன் இப்போ வேலையை போட்டு வந்துருக்கிறேன் நீ எங்கள் வேலையால் வந்துட்டிய வீட்டை வேலையால் இப்போ தான் மச்சான் வந்து நான் என்ன செய்கிறேன் எங்கள் மெனசியை பக்கத்தில் அவள் இப்போ தான் வேலையை போட்டா மெனசி என்ன சாப்பிட்டு என்ன யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கிறாவில்ல அவள் இப்போ பார்த்து கொண்டு வந்தவள் இப்போ தான் வேலையை போட்டாங்க இப்போ நீ எங்கள் விடத்து உண்ட வீட்டை தான் நினைக்கிறேன் ஓ இப்போ தான் வீட்டு வந்தாங்க அடுத்த வேலைக்கு போகணும் தானே பின்னேற வேலைக்கு ஃப்ரான்ஸ்ல என்ன எதனை லூஸ் மேலே கேட்கிறேன் ஃப்ரான்ஸுக்கு போகாமல் எதனை இப்போ இதுக்கு வர கனடா வர அட உண்ட வீடு அந்த டவர் இருக்குல்ல என்ன அந்த ஈஃபில் டவர் இருக்குறான் என்ன என்ன வித்தியாசமாக கேட்குறேன் என்ன பிரச்சனை இல்லை நீ அவிடத்தானே நிற்கிற ஓ எனக்கு ஏதோ அந்த ஃப்ரான்ஸில் அடக்கணும் பனைமரம் வளர்ந்த மாதிரி இருக்கிறேன் அந்த தான் கேட்டுனேன் பனைமரமா அந்த இதில் பாரிஸில் பனைமரங்கள் நிறைய வந்திருக்கு போல கோதாரி விழுந்தான் அவன் வீடியோ கூட நான் போட்டு விட்டானோ ஹலோ நான் கழிச்சு தானே போடுறான் அவன் என்னென்னு சமாளிக்கிறேன் ஹலோ என்ன எல்லாம் உருட்ட மலை விட்டான்டா வேற டே நான் உன்னோடாண்டா டே இல்லை மச்சான் என்னடா அவர் அவசரமாக 7 ஆண்டு கூப்பிட்டு அம்மாக்கு 7 ஆண்டு கூப்பிட்டேன் வெள்ளை காட்டிக்கணும் இல்லை யூடியூப்ல அங்கேல அவன் நடந்து வைக்க குறுக்க வந்து அவன் பிறழுவான் எடுத்து போட்டு விட்டான் மச்சான் அம்மாக்கு 7 ஆண்டு வந்த மச்சான் அப்போ வீடு பார்க்க போய்க்க அப்போ அப்படியே எடுத்த கதைக்க வேற சொன்னான் வேண்டாம் தான் சொன்னான் அப்படியே எப்படி தந்து விட்டான் உனக்கு நான் போன அப்புறம் சொன்னாடி அப்படியே அங்காளி பக்கம் போன இருக்கா சொல்றானா அம்மா கொஞ்சம் சாமான் தரணும் அதை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னான் என்ன மச்சான் இது என்ன மண்டையில் என்ன விழுந்து வச்சு அது இங்கே இது பைப் ஒன்று விழுந்து வச்சு இப்போ வீட்டுக்காரன் வந்தா தெரியும் உனக்கு இப்போ கதை இது வீட்டுக்காரன் வேற கொழுகுறதா மச்சான் அவனா சொன்னான் இல்லை அப்பவும் போய்க்கு ஒருக்கா சொல்ற அம்மாண்ட ஒரு பாசல் கையில் கொடுக்கணும் இந்த கிலோ கணக்குக்கு ஊறிப்பட்ட காசு எடுக்கிறாங்க அனுப்புறதுக்கு அதுதான் நான் சொல்லாமே போ நண்பர் எனக்கு சாரி என்னடா இல்லை இதை மச்சான் அது அவசரமாக வந்ததில் உனக்கு சொல்லல அதான்டா இது என்ன கதிரையில் வேற கேட்குது அது இந்த இது கேட்டின் துணி விழுந்து வச்சு பயமாக கிடக்குறேன் மாப்பிள்ளை ஏறலாம் ஒன்று பயமாக கிடக்கு சரி சொல்லு என்ன என்னண்டா இப்போ நீ போயிட்ட ஒன்றும் செய்யல அது என்னண்டா இந்த அம்மா வீடு தெரியும் தான் உனக்கு அடுத்து போனியண்டா அம்மா கொஞ்சம் ஜாமான் தருவா தூளுகள் கருவேப்பம் இல்லை அவர் 10 கிலோ வருமா நிற்கிறேன் 10 கிலோக்குள்ளாம இருக்கு எனக்கு வராது அதுக்கு வரைக்கும் அதை கொண்டு வந்து தாரிய இங்கே அவளை ஏற்கனவே இதை வாங்கி அந்த வீடியோக்களை பார்த்துட்டு இந்த சரியை வாங்கியா சரி அதுகளை வாங்கி இதுகளை வாங்கி எல்லாம் உசுர எடுக்கிறேன் அதுக்கு அது கிலோ கூட்டிகிட்டு போகலடா அட என்னடா நான் போனவனா சொன்னேன் இல்லை இது கொண்டாண்டு நான் சரி நான் உனக்கெல்லாம் கொண்டாந்து தந்தனா இல்லை உனக்கு சரி மச்சான் கொண்டு வந்துடுறேன்னு இதாண்டா இப்போ சரி உனக்கு 5 கிலோ ஒரு 2 கிலோ கிடக்குது அதுக்கு 2 கிலோ தூள்மேட்ட கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக்கி போட்டு வச்சிருக்கிறேன் மற்றது இந்த பினாட்டதுகள் வேண்டினான் மற்றது பெனம்பழத்து 10 கிலோவோ நான் பார்த்து கொடுத்துட்றோம் 6 7 8 கிலோ கொடுத்துட்றோம் நாங்கள் பார்த்து வரைக லக்கேஜில் கூட கொண்டாம நான் இப்போ பார்த்து செய்யன் சரி இதை பார்த்து கொண்டாடுறேண்ணா சரியா மச்சாண்டே சரி நான் பார்த்து கொண்டாடுறேன்டா அடே அப்படியே எங்கடா அந்த நிக்கி இருக்குல்ல உங்களை விட்ட பூனை உண்டு ஓ அதே மாதிரி வரைக கொண்டாஞ்ச வளர்ப்போம் வாயில நல்லா வந்து போனோம் வந்துட்டு நிக்கி பாக்கியணும் உங்களோட மனசை படுற பாடு அந்த எனக்கு சொன்னான் 10 நாள் கழிச்சு போகிறான் இந்த அரியனது தான் நான் சொன்னேன் அவனோட கழிச்சு பறிஞ்ச பூங்கன்னு எல்லாம் தண்டை அடிக்கிறேன் சரி அவன் போடாம தான் நான் வந்து இந்த வாழ போயிருப்பேன் ஏற்கனவே மனசினத்தோட தாங்க முடியல இதுதான் நான் வெளிநாட்டிலேருந்து வந்தால் சொல்கிறேன் ஊர்லேருந்து வந்து சொன்னால் பாசில் தந்து விடுவாங்க ஒரு பக்கம் இல்லாட்டி பாசில் கொண்டு வாண்டுவாங்க அது என்ன பிடிச்ச வேரியல் எங்கே வாழில் வந்துட்டும் போக முடியல இனி 8 கிலோ இது இவ்வளோ சமாளிக்கணும் சாரி அது இதண்டு ஒரு பக்கம் தந்துருக்கிறாள் சரி எக்ஸ்ட்ரா காசை கட்டி கொண்டு போனியா இன்னும் முடிஞ்சது சாப்பாடு கூட இல்லை போல் கொஞ்சம் சாப்பாடு போவோம் 2 மீன் குறைவாக கிடக்கு நான் வாரேன் சாப்பாடை போட்டு வை நான் வாரேன்
இந்த மீன் குறையுது போல என்ன? டேய் நீயும் எங்க இஞ்சாலே பார்க்கமா வாங்கோ இருப்போம். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு வச்சுனோ அவனே வந்து சரி என்ன ஓகேண்டாப்பா போன மாதிரி தானே ஃப்ரான்ஸ் ஏன்டா இங்கே அடிப்பாங்க பெனையில என்ன செய்யறான் பெம்பலுக்குல சீரியஸா கேட்குறேன் அந்த மண்டையே பிளக்கலாம் வாடியா கொடுத்துருக்கா என்ன மச்சான் பேட்டி ஆமா நல்ல ஓடுதாடா அது இப்போ 25,000 வியூஸ் வந்துட்டாங்கடாப்பா. நம்மள உனக்கு தானே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் என்னடாப்பா ஏன் வந்து நீங்க வேற என்ன சொன்னாங்களாம் வந்துட்ட நீ என்ன ஏதாவது எங்க பேக்கில் கொண்டு வந்து பேக்கில் கொண்டு வந்து நான் வந்து 10 நாள் ஆச்சு தெரியும் நான் வலிக்கிறேன் நாளைக்கு வலிக்கிறேன் நாளைக்கு நான் வலிக்கிறேன் நீ போ அந்த போன நான் அடுத்த முறை இருக்க வாரேன் அந்த போன முறை கதை வைக்காத போன முறை வந்து கடைசியாக எனக்கு இதுக்கும் காசு இல்லை ஃப்ளைட்டுக்கும் காசு இல்லை எல்லாத்தையும் தனி போட்டு தான் நீ அந்த ஹோட்டல் போவோம் இந்த ஹோட்டல் போக மாட்டேன் தேவையெல்லாம் கதைக்காது அந்த மாதிரி வலிக்குது இந்த டியூட்டி ஃப்ரீல வேண்டியிருப்பேன் எடுத்த உள்ள சொண்டு மில்லராடே சொல்லலாம் வந்தான்டா என்னடா சொல்லலாம் வந்த காரணமே அதான்டா உனக்கு மட்டுமே நான் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடுவேன். சரி இன்றைக்கு சுரேஷும் ராமேஷும் பின்னேரம் வேலை முடியுமா நாங்கள் ஹோட்டலுக்கு போவோம்பா. எந்த ஹோட்டலுக்கு? அதுதான் நாங்கள் வடக்கு அதுக்கு தான் இல்ல நீங்க இங்க வீட்டை இருந்து சாப்பிட முன்ன சொந்தத்துல சாப்பிட மட்டும் நீங்க இந்த ஊர்ல இருக்கிற கடைக்கு இப்படியாடா மச்சான் சின்ன ஸ்டார் ஹோட்டல் தான உங்களுக்கு போகணுமா? இப்படியே வளையனா சின்ன அந்த மீன் எல்லாம் நான் தான் தொட்டி கலவினா அம்மா சொல்லி அம்மா சொன்னவா நீங்க போன முறை நான் வந்ததுதான் வந்தீங்க அதுக்கப்புறம் உனக்கு காணவே கிடைக்கலையா? அப்ப நாம போன முறை வந்ததுதான் வந்தேன். என்னடா இப்ப நானும் கல்யாணம் கட்டி 2 பிள்ளையாடா இதுனாடா நீ இப்ப வீட்டுங்க வேலை வெட்டிலாம் 3 பிள்ளை டிரைவ் பண்ணி கொண்டு இருப்பேன். இதெல்லாம் விடுறா சும்மா முந்தி பெம்பலை கேட்கிற இப்போ இது இல்லை இது இது என்ன தெலுக்குறா இது பேக்ல இது போன் எடுக்கறாரு அங்க இது கனடா பேக்ல நீ பிரான்ஸ்ல இருந்துல வர போன் உள்ள கிடக்கறாடி அத தாடடி போன் நான் எடுத்தாரேன் தாடடி இது தாடடி இது என்ன பர்சன்டா என்னடா உங்கட்ட பிரான்ஸ் காசு ஊறி போட்டு வச்சுக்கேன்டா உங்கட காசு பெருசா இல்ல தாடடி மச்சான் தாடடி அட எனக்கு அவன் மாத்திரவன ஒருத்தன தெரியும் அவனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு பாப்போம் அவன் என் ஃப்ரெண்ட் படியன் தான் இந்த சுருதியில வேலை செய்யறான் அவன்கிட்ட ஒரு காட்டுப்பா வீடியோ ஓடுவேன் அங்க காணுவேன். அடே மச்சான் என்னண்டா இப்போ ஃப்ரான்ஸ் காசு கொஞ்சம் கிடக்குது ஒரு 500 ரூபா கிடக்குது என்ன மாதிரி ரேட் போகுது இப்போ வந்த மாற்றல பின்னேற நான் மதடிக்கு வருவேன் நீ அவருக்கு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே இதுக்கு ஹோட்டலுக்கு போவோம் டாக்டருக்கு மாற்றி எனக்கு நல்ல ரேட்டு கொண்டு கொடுத்தான். ஓகே என்ன மச்சான் சொன்னி இதுக்கு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் அது இருக்கட்டும் நீ வா இங்கே வேற வேலை இருக்கு பின்னேறம் பெரியலாது என்ன நாளே தானே வலிக்கிறேன் இருக்கேன் வந்துட்டு எனக்கு இது சாமான்கள் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் கிடக்காது அவனை விட்டு சாமான் எடுக்கணும் அது பரவாயில்ல 15 நான் காசு தரேன் நீ கொண்டு 2 சாப்பிடுங்க அந்த நான் தரேன் நீ எடுக்க வெளிநாட்டு போனதுலேருந்து நான் திமிர் கூடி போச்சு பாலிய அன்பு இல்லையா முந்தைய சும்மா எங்களோட தெரிஞ்சு நீ கொண்டா எடுத்து போ அந்த 100 இதை எடு இதை நான் அங்கே போய் மாற்றி போ இப்போ நீ வாரியோ இல்லையோ அது இப்போ வாரியோ இல்லையா நீ பின்ன போய்த்துல இதுக்கு மேலே இன்னொரு 1000 ரூபா செலவு வைப்பேன். நீ அலுவல பேரமே தான் நான் அவனோட சுரேஷோட போகிறேன் இருந்த காசை நான் மாற்றி வச்சிருக்கோம். ஐயோ மச்சான் இது ரெண்டு மச்சான் புது செருப்பு போலையா வெளிநாட்டில் போய்த்துலடா நான் இந்த செருப்பு எடுத்து கொண்டு போறேன் இனி எத்தனை பேர் எல்லாம் வேற போகிறாங்களோ இது என்னடா மச்சான் துபாய் வெளிநாட்டான் பூவா போகாஞ்சின்னு போகிறான் சும்மா